கியூபன் மிசைல் கிரைசிஸ். 1962 ஆண்டு அக்டோபர் 22 நாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி கியூபாவில் சோவியத் யூனியனின் அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக கியூபாவை சுற்றி ஒரு கடற்படை தனிமைப்படுத்தலை அறிவித்துள்ளதாகவும் உலகிற்கு தெரிவித்தார். இந்த நிகழ்வு கியூப ஏவுகணை நெருக்கடி என அழைக்கப்படுகிறது. அமெரிக்க ஆதரவுடன் கியூபாவில் நடைபெற்று வந்த ஆட்சி 1959 பிடல் காஸ்ட்ரோவின் தலைமையில் நடைபெற்ற புரட்சியின் காரணமாக முடிவுக்கு வந்தது. காஸ்ட்ரோ ஒரு கம்யூனிச நாடாக கியூபாவை அறிவித்து சோவியத் யூனியனுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். அமெரிக்கா கியூபாவில் உள்ள காஸ்ட்ரோவின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாடு கடத்தப்பட்ட கியூபாக்காரர்களை பயன்படுத்தி ஒரு ரகசிய தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் படுதோல்வி அடைந்தது. இதையடுத்து அமெரிக்கா மீண்டும் கியூபாவை தாக்கக்கூடும் என காஸ்ட்ரோவும் சோவியத் தலைவர் நிகிதா குருஷேவும் கருதினர். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கவும் கியூபாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடுத்தர வரம்பு அணு ஆயுத ஏவுகணைகளை கியூபாவில் ரகசியமாக நிறுவ குருஷேவ் முடிவு செய்தார். இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களை சில நிமிடங்களில் தாக்கும் திறன் கொண்டிருந்தன. அமெரிக்கா சோவியத் யூனியனை இலக்காக கொண்ட இதே போன்ற ஏவுகணைகளை துருக்கியில் நிறுவியிருந்தது. கியூபாவில் ஏவுகணைகளை நிறுவுவது இந்த அச்சுறுத்தலுக்கு ஒரு சமநிலையான பதிலடி என்று குருஷேவ் கருதினார். அமெரிக்காவின் U-2 உளவு விமானம் கியூபாவை வான்வழியாக புகைப்படம் எடுத்தபோது ஏவுகணை ஏவுதளங்களுக்கான கட்டுமான ஆதாரங்களை கண்டுபிடித்தது. அதிபர் கென்னடிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. குருஷேவின் இந்த செயலை ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பாக கருதிய கென்னடி போரை தவிர்ப்பதற்கு ஒரு இராணுவ தாக்குதலை தவிர வேறு என்ன செய்யலாம் என்று தனது உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து அக்டோபர் 22 அன்று கியூபாவை சுற்றி ஒரு கடற்படை தடையை கென்னடி அறிவித்தார். சோவியத் ஆயுதங்கள் ஏற்றிச் செல்லும் எந்த கப்பலும் கியூபாவை நெருங்க விட மாட்டோம் என்று அறிவிக்கப்பட்டது. சர்வதேச சட்டப்படி இது போர் செயல் என்பதால் தடுப்பு அல்லது தடை என்ற சொல்லுக்கு பதிலாக அதாவது தனிமைப்படுத்தல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. கியூபாவில் உள்ள அனைத்து ஏவுகணை தளங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கென்னடி சோவியத் யூனியனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்க மற்றும் சோவியத் கப்பல்கள் அட்லாண்டிக் கடலில் ஒன்றுக்கொன்று நெருக்கத்தில் வந்தபோது உலகெங்கிலும் உள்ள அணு ஆயுத படைகள் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டன. ஒரு சிறிய தவறான புரிதல் கூட ஒரு பெரிய அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் அபாயம் நிலவியது. இந்த நெருக்கடியை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கியூபாவில் உள்ள ஏவுகணைகளை அகற்றுவதற்கு குருஷேவ் ஒப்புக்கொண்டார். இதற்கு பதிலாக கியூபாவை தாக்குவதில்லை என்று அமெரிக்கா உறுதியளித்தது. துருக்கியில் உள்ள தனது ஜூபிடர் அணு ஆயுத ஏவுகணைகளை ரகசியமாக அகற்றவும் ஒப்புக்கொண்டது. இந்த நெருக்கடி இரு வல்லரசுகளுக்கும் அணு ஆயுத போரின் பயங்கரத்தை உணர்த்தியது. இதன் விளைவாக எதிர்கால நெருக்கடிகளை தவிர்க்கவும் நேரடி தொடர்பை உறுதிப்படுத்தவும் வாஷிங்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் இடையில் ஹாட்லைன் எனப்படும் நேரடி தொலைபேசி இணைப்பு நிறுவப்பட்டது. 1963 ஆண்டில் இரு நாடுகளும் பகுதி தடை ஒப்பந்தம் உட்பட பல ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் கியூப ஏவுகணை நெருக்கடியே முக்கிய காரணமாக இருந்தது. கியூப ஏவுகணை நெருக்கடி உலகை அணு ஆயுத போரில் இருந்து காப்பாற்றிய ஒரு ராஜதந்திர வெற்றியாகவும் இரு நாடுகளும் தங்கள் அணு ஆயுத போட்டியை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்திய ஒரு படிப்பினையாகவும் வரலாற்று பக்கங்களில் பதிவானது.